ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிராமத்தில் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வராங்க. அந்த கணவன் எந்த வேலையுமே செய்கிறது கிடையாது. அவர் சாப்பிட்றதும் தூங்குறது மாத்திரம்தான் அவரோட வேலை. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த வீட்டுக்கு ஒரு முனிவர் வர்றாரு. அந்த முனிவரை ரொம்ப அன்பாக வரவேற்று இந்த மனிதர் பாசமாக அவர்கிட்ட பேசி ரொம்ப அவர் கேட்டதை செஞ்சோடனே அந்த முனிவர் மகிழ்ந்து போய், நீ ஏதாவது வரங்கேளு, நான் தரேன்னு சொல்கிறாரு. அந்த மனிதர் சொல்கிறாரு, சாமி, நான் லைஃப் ஃபுல்லாக இப்படியே இருக்கணும், எந்த வேலையுமே செய்யக்கூடாது, சாப்பிடணும், தூங்கணும், இப்படியே சந்தோஷமாக இருக்கணும், என்னுடைய வேலைகளை செய்ய எனக்கு ஏதாவது ஆளை அனுப்புங்கன்னு சொல்லி உடனே அவர் நீ கேட்ட வரத்தை தந்தேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போன அடுத்த செகண்டு ஒரு மிகப்பெரிய பூதம் நிற்கிது. ஏ மனிதா, எனக்கு வேலை கொடு, எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நான் உன்னை சாப்பிட்ருவேன்னு சொல்லுது அந்த பூதம். உடனே இவருக்கு வயலில் போய் தண்ணி பாய்ச்சிட்டு வாங்குறாரு, களையை எடுத்துகிட்டு வாங்குறாரு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பூதம் நிற்கிது. இப்போ நான் உன்னை சாப்பிட போகிறேன், ஏதாவது வேலை சொல்லணும். எந்த வேலையுமே இல்லை. உடனே மனைவி கிட்ட பார்க்குறாரு. மனைவி சொல்லுது, ஏங்க அந்த பூதத்துக்கிட்ட சொல்லி நம்மளோட நாய் வாழை நிமிர்த்த சொல்லுங்கன்னு சொல்லி இந்த